வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, வெள்ளி ஜரிகை சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஹைப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த வீடியோவை ஹைப் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். டே குண்டுமணி, அந்த கிடுக்கி இப்படி தாடா. இந்த மாதிரி தரையில் உட்கார்ந்து தொழில் செஞ்சு ரொம்ப நாளாச்சு. சிவா புரளும் வேட்டியை ஒரு விதமாய் மடித்து கட்டி கொண்டு அனற்பூவாய் கனன்று கொண்டிருக்கும் குமிட்டி அடுப்பின் எதிரில் உட்காருகிறான். 1000 தான் சொல்லு, அமெரிக்காவில் போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சாலும் நம்ம ஊர் பொண்ணுங்களுக்கு விதவிதமா கம்மலும் கொலுசும் வளையலும் செய்யற பரம்பரை தொழில் மாதிரி வராதுடா. ஐயா எந்திரிங்கண்ணே, இப்போ உங்க அப்பா கடைக்கு வர நேரம். உங்களை இந்த கோலத்துல பார்த்தா என்னத்தான் திட்டுவாரு. குண்டுமணி பதறுகிறான். அப்பா இன்னைக்கு வரமாட்டாருடா. நான் படிச்சு முடிச்சு திரும்பி வந்துட்டேன்ல, அதுவும் ஒண்டியாவே போய் நல்ல பிள்ளையா ஒண்டியாவே திரும்பி வந்திருக்கேன்ல, அதுக்காக ஊர்ல இருக்கிற கோவிலுக்கெல்லாம் அர்ச்சனை செய்ய போயிருக்காரு. இன்னைக்கு ஐயாதான் கடை இன்சார்ஜ். சிவா சிரித்து கொண்டே சொல்ல அந்த 14 வயசு சிறுவன் மெல்ல அவன் அருகில் ஒட்டி உட்கார்ந்து கொள்கிறான். சிவா தன் கையில் எடுத்த தங்க தகட்டை புரட்டி பார்க்கிறான். 1/2 பவுனாடா? ஆமண்ணே. தாலியா? ஆமண்ணே. யாருக்கு? மேல தெரு விஸ்வநாதர் வாத்தியார் மகளுக்கு. அப்ப அம்மனும் சிவலிங்கமும் தான் பொறிக்கணும். ஆமா, அந்த பொண்ணு யாரையோ லவ் பண்ணிட்டு இருந்தாளேடா. அதெல்லாம் இல்ல, லவ் ஊத்திக்குச்சு. இப்போ அப்பா பார்த்து வைக்கிற பிள்ளைதான். குண்டுமணி பெரிய மனித தோரணையுடன் சொல்கிறான். அது சரி, நம்ம நாகமுனி சம்சாரத்துக்கு வயிற்றுல ஏதா புழு பூச்சி வந்துச்சா இல்லையா? இன்னும் இல்லைண்ணே. நாதமுனி 2ஆம் கல்யாணம் செஞ்சுக்கலாமான்னு யோசிக்கிறாரு. போடா மடையா, புள்ள இல்லைங்கிறதுக்காக யாராவது பெண்டாட்டிய மாத்துவாங்களா? பேசாம டாக்டரை மாத்தி பார்க்கச். குண்டுமணி தொண்டையை செரும சிவா தணலில் பதித்திருந்த விழிகளை உயர்த்துகிறான். ஒரு கணத்தில் அவன் முகத்தில் கோடி சூரியன் உதித்தாற் போல. ஹாய் நந்தினி, வா வா. நான் நேத்திக்கே உன் வீட்டுக்கு வரலான் இருந்தேன். எப்படி இருக்க? இதுதான் முதல் வெளியீடா? செகண்ட் எடிஷன் கொண்டு வர உத்தேசம் இல்லையா? அவன் உற்சாகமாய் நந்தினியின் இடுப்பில் தொங்கிய 2 வயசு பெண் குழந்தையின் கன்னத்தை செல்லமாய் தட்டுகிறான். பார்வை மட்டும் தனது பழைய சிநேகிதியின் மீதே நிலைத்திருக்கிறது. எப்படி இருந்தாள் நந்தினி? மின்னலுக்கு பாவாடை தாவணி கட்டிவிட்டாற் போல. அதிக வசதி இல்லாத குடும்பம்தான் என்றாலும் அவள் வரையில் வறுமை அவளது எழிலை தொட்டது கூட இல்லையே. என்ன இப்படி மெலிந்து விட்டாள்? வாய் விட்டு கேட்டே விட்டான் அவன். இழைச்சு ட்ரிம்மா இருந்தாதான் என் கூட வெளியில வரலாம்னு உன் வீட்டுக்காரர் ஏதாவது கண்டிஷன் போட்டிருக்காரா நந்தினி? டயட்ல இருக்கியா? அவள் சின்னதாய் சிரிக்க குண்டுமணி அவசரமாய் குரல் கொடுக்கிறான். அண்ணே இருடா, பேசிட்டு வர. பாப்பா பேர் என்ன நந்தினி? அவள் சுற்றமுற்றும் தயக்கத்துடன் பார்த்துவிட்டு சொல்கிறாள். பாப்பாதான், இன்னும் பேரே வைக்கல. சரிதான் போ, சோம்பேறித்தனத்துல மட்டும் அப்பா மாதிரியே தான் இருக்க. சிவா சிரித்து கொள்கிறான். அண்ணே தாலிதானடா, நீயே தட்டு, தோ வர. 3 வருடங்களுக்கு முன்பு சிவா கல்லூரியில் படித்து கொண்டிருக்க எதிர் வீட்டு நந்தினி +2வில் அடியெடுத்து வைத்திருந்தாள். பக்கத்தில் இருக்கும் பிள்ளையார் கோவிலுக்கு, மாவு மிஷினுக்கு, லெண்டிங் லைப்ரரிக்கு, இப்படி எங்கே போவதானாலும் அவள் சிவாவைத்தான் விரட்டுவாள். ஏய், சைக்கிள் வச்சிருக்கல, போயிட்டு வாயா. ஏன் நீ என்ன வெட்டி முறிக்கிற? இப்படி கேட்டாலும் சிவா அவளுக்காக ஓடாமல் இருந்ததில்லை. மார்கழி மாசம் பொன் குழந்தைங்க விடிகாலையில எழுந்து வாசல பெருக்கி தண்ணி தெளிச்சு முத்து முத்தா கோலம் போட்டா ஆண்டாளுக்கு கண்ணம் கிடைச்சாப்புல கண்ணறைஞ்ச புருஷன் கிடைப்பான். கோவில்ல பாட்டு சத்தம் கேக்குது, எழுந்திருடி. நந்தினியின் தாய் மகளை அடித்து எழுப்பி உட்கார வைக்க அவள் முனகிக் கொண்டே கோலப்பொடி கிண்ணத்துடன் வாசலுக்கு வந்து திண்ணையிலேயே உட்கார்ந்து ஒரு குட்டி தூக்கம் போடுவாள். குட் மார்னிங். சிவா அவள் தூக்க கலக்கத்தில் விழுந்து விடாதிருக்க சுவர் மூலையில் சாய்த்து உட்கார வைப்பான். கோலப்பொடியை தரையா? நான் போடுறேன். தேங்க்ஸ். பிடி. விடிகாலையில எழுந்து ஆண்டாள் புள்ளி வச்சு கோலம் போட்டாளாம். அதனாலதான் கிருஷ்ணன் புருஷனா கிடைச்சானாம். எங்க அம்மாவுக்குன்னு எங்கிருந்துதான் இப்படிப்பட்ட கதையெல்லாம் வருதோ. சிவா, உனக்கு கோலம் போட வருமா?
சிவா பரபரவென கோலப்பொடியால் பூவும் கொடியும் மானும் மயிலுமாய் வாசலையே நிரப்பி விடுவான். சாண உருண்டையில் பூசணி பூட்கள் வேறு ஆங்காங்கு. ஏய், எங்க அம்மா யாரடி போட்டான்னு கேப்பா. என்னடா சொல்ல? ஆ, கிருஷ்ணனுக்காக வேண்டி ஆண்டாள் கோலம் போட்டதா சொல்றாங்கல்ல உங்க அம்மா. நீ சொல்லு, எனக்காகவே கிருஷ்ணனே வந்து கோலம் போட்டான்னு. புரிந்து கொண்டாளோ இல்லையோ, +2 முடித்த உடனேயே நந்தினியின் தந்தை பெண்ணுக்கு வரன் பார்த்து முடித்து விட்டார். பெயர் கூட கோபாலகிருஷ்ணனோ என்னவோ. சிவா நந்தினியின் இடுப்பில் இருந்த பாப்பாவுக்கு தன் சட்டை பையில் இருந்து பெரிய சாக்லேட் ஒன்றை எடுத்து தருகிறான். புது மோஸ்தர் ஜிமிக்கி இருக்கு, பாக்குறியா? அண்ணே. குண்டுமணி வேறு இடையிடையில், பாப்பாவுக்கு கொலுசு பார்க்க வந்தியா? ம், அப்பா இல்லையா? அவர் இன்னைக்கு வரமாட்டாரு. நான் தான் இன்னைக்கு முதலாளி. என்ன வேணும் சொல்லு. அவள் ஒரு கணம் யோசித்து தன் பையில் இருந்து ஒரு பட்டு புடவையை எடுத்து அவன் முன் போடுகிறாள். என்னது, உன் கூரை புடவை இல்ல? ஆ, நிறைய கிழிஞ்சு போச்சு. ஜருக மட்டும் அப்படியே இருக்கு. ஜருகையை உருக்கி வெள்ளியை எடுத்து தரணும். அவன் பதட்டத்துடன் புடவையை பிரித்து பார்க்கிறான். 3 வருஷத்துக்குள் தகடு மாதிரி உள்ள காஞ்சிபுரம் பட்டு புடவை இப்படி நார் நாராக கிழியுமோ? எங்க அம்மாவுக்கு கல்யாணமாகி 30 வருஷம் ஆறது. இன்னும் புதுக்கருக்கு அழியாம கூரை புடவைய அப்படியே வச்சிருக்காங்க. வேணும்னே பல்லால கடிச்சு கிழிச்சியோ? அண்ணே. குண்டுமணி எழுந்தே வர சிவா அவனை அடிக்காத குறையாக விரட்டுகிறான். எங்க இருந்துடா உன்னை பிடிச்சாரு எங்க அப்பா? சித்த நேரம் கம்முன்னு தான் இர. அவன் ஆதங்கத்துடன் மறுபடியும் புடவையை புரட்டி பார்க்கிறான். இந்தா, கூரச்சேலையை பொசுக்கிறது பாவம். அப்படியே பார்டரை எடுத்து பாப்பாவுக்கு பாவாடையா தச்சுட. நந்தினி சிவாவை சடக்கென நிமிர்ந்து பார்த்து சொல்கிறாள். இப்போ இந்த ஜருகையை உருக்கின வெள்ளி அவசியம் வேணும் சிவா. ஏன், உன் வீட்டுக்காரருக்கு உங்க அம்மா உன் கல்யாணத்தின் போது சீரா வச்ச வெள்ளித்தட்டு போதாதாமா? சரி சரி, முறைக்காத, அப்படி உட்காரு. அவன் சரசரவென புடவையில் இருந்த ஜரிகையை கத்தரித்து நெருப்பில் காட்டி பொசுக்கி பின் அந்த கரித்தூளை ஒரு சட்டியில் பொடித்து போட்டு அமிலத்தை ஊற்றி மீண்டும் காய்ச்சுகிறான். அடுத்த சில நிமிடங்களில் நீண்ட இரும்பு அகப்பை வழியே பளபளவென வெள்ளி கம்பி வந்து விழுகிறது. கை தன் பாட்டுக்கு வேலையில் ஈடுபட்டிருந்தாலும் மனசுக்குள் 3 வருடங்களுக்கு முன் இதே கூரை சேலையும் மாலையுமாய் மணக்கோலத்தில் நின்ற நந்தினியையும் அவள் கணவனையும் தான் விழுந்து விழுந்து போட்டோ எடுத்ததும் மாலை வரவேற்பு நிகழ்ச்சியில் அனைவரும் பார்த்து வியக்கும்படியாக அந்த ஜோடியை வண்ண கோலமாய் தரையில் வரைந்ததும் தான் படமாய் விரிகிறது. இந்தா, எவ்வளவு கிராம் தேரும்? என்ன விலை தேரும்? இன்னி தேதிக்கு விற்கிறதுனா 600 ரூபாய். சரி, எடுத்துட்டு காசு கொடுங்க. அவன் திகைத்து போய் அவளையே பார்க்கிறான். இந்த காசுக்காகவா இத்தனை அவசரமா கூறப்படவைய? நான் அப்புறமா வந்து நிதானமா பேசுறேன். காசை கொடு சிவா. அவன் இன்னமும் பிரமிப்பு கலையாமலேயே கல்லா பெட்டியில் இருந்து ரூபாய் நோட்டுகளை எடுத்து தர அவள் இதற்காகவே காத்திருந்தது போல சிட்டாய் பறக்கிறாள். அண்ணே. குண்டுமணி இப்பொழுது தைரியம் வந்தவனாய் அதட்டுகிறான். என்னடா? என்னண்ணே, நானும் அப்பல இருந்து கூப்பிட்டுட்டே இருக்கேன். நீங்க என்னடானா திரும்பி பார்க்காம அந்த அக்காவை பேசியே வதச்சிட்டீங்களே. சிவா இப்பொழுதுதான் முழுசாய் அவன் பக்கம் திரும்புகிறான். அந்த அக்காவுக்கு கல்யாணமான மறுவாரமே நீங்க அமெரிக்காவுக்கு கிளம்பிட்டீங்க. நடுவுல நடந்தது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. கல்யாணமான அடுத்த மாசமே மாப்பிள்ளை செத்துட்டாரு. ஏற்கனவே ஏதோ வியாதியா மறைச்சு வச்சு கல்யாணம் செஞ்சது மட்டும் இல்லாம அக்காவுக்கு கொடுத்த சீர்ல ஒன்ன கூட பிள்ளை வீட்டுல திருப்பி தரல. இந்த குழந்தை ஒண்ணுதான் அந்த ஆள் போய் 10ஆம் மாசத்துல அவன் நினைவா. சிவா விக்கித்து உட்கார்ந்திருக்கிறான். நிஜமாவா? நம்ம நந்தினி காடா இது மாதிரி? எனக்கு ஏன்டா யாருமே எழுதல? உங்க அப்பா தான் எழுத வேண்டாம்ட்டாரு. நீங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல? நந்தினி அக்காவுக்கு மறுபடியும் கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு அவங்க அம்மா எவ்வளவோ முயற்சி செஞ்சாங்க. எங்க, நம்ம நாட்டுல முதல் கல்யாணம் ஆகாம எத்தனையோ அக்காங்க இருக்காங்க. கையில பொன் குழந்தையோட நிக்கிற இந்த அக்காவை எவன் கட்டுவான்? ஆனா இத்தனை கஷ்டத்திலேயும் ஒவ்வொரு வருஷமும் இதே மார்கழி மாசத்துல செத்து போன தன் புருஷனோட திதிய அக்கா மறக்காம செஞ்சுடுறாங்க. நேத்திக்கே என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, நாளை மறுநாள் பாப்பாவோட அப்பாவுக்கு திதிடா குண்டுமணி. அம்மா வேற படுத்த படுக்கையா இருக்கா. கையில நயா பைசா இல்ல. அடகு வைக்கவும் எதுவும் இல்ல. கூரச்சேலையை கொண்டு வந்து தர்றேன்.
உருக்கி வெள்ளி எடுத்துட்டு முதலாளி கிட்ட கொடுத்து பணம் வாங்கித்தா, அதை வச்சுதான் காய்கறி அரிசி எல்லாம் வாங்கணும்னு. அண்ணே அண்ணே! சிவா அசையாமல் உட்கார்ந்திருக்கிறான். மாலை மங்கி கடையை பூட்டும் வரையில், இரவு வீடு திரும்புகையில் அவனது நடையில் ஒரு தீர்மானம் இருந்தது. இதுதான் என் முடிவு என்கிற கம்பீரம் இருந்தது. மறுநாள் விடிகாலையில் வாசல் கதவு திறந்து துடைப்பமும் தண்ணீர் பக்கெட்டுமாய் வெளியே வந்த நந்தினி திகைத்து போனாள். வண்ணமயமான பொடிகளால் வரையப்பட்டிருந்த கோலம் இவளுக்கு வந்தனம் சொல்லியது. மத்தியில் உட்கார்ந்திருந்த சாண உருண்டையின் மேல் பூசணி பூக்களுக்கு பதிலாய் பளீர் என்று மார்கழி பனிக்காற்றின் தீண்டலோடு மென்மையாய் சிரித்தது அந்த அழகிய சிவப்பு ரோஜா. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.